கல்லூரியில் பெண்கள் தொழில் முனைவு நல சங்கம் மற்றும் பெண்கள் சேவா சங்கம் சார்பாக பெண்களின் முன்னேற்றம் தொடர்பான கருத்தரங்கம் நடைபெற்றிருந்துச்சு. வேலூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி பல்கலைக்கழகத்தின் நிறுவனர் விஸ்வநாதன் முன்னிலையில் இந்த கருத்தரங்கம் நடைபெற்றது. பெண்கள் தொழில் முனைவோர் நல சங்கம் மற்றும் பெண்கள் சேவா சங்கத்தின் நிறுவனர் கிருஷ்ணா ராதாகிருஷ்ணன் அறிமுக உரையாற்றியிருந்தாங்க. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியின் RBI மண்டல இயக்குனர் உமாசங்கர் முதன்மை விருந்தினராக கலந்துகிட்டாங்க. மெகா தொலைக்காட்சியின் நிர்வாக இயக்குனர் ஜெயந்தி தங்கபாலு மற்றும் லயோலா கல்லூரியின் முதல்வர் லூயிஸ் ஆரோக்கியராஜ் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்துகிட்டாங்க. தமிழ்நாடு பத்திரிகையாளர் சங்கத்தின் மாநில தலைவர் சுபாஷ் மற்றும் அன்னை வேளாங்கண்ணி கல்வி குழும நிறுவனர்களின் இணை செயலாளர் ஸ்ரீதேவி தேவானந்த் மற்றும் நேச்சுரலை நிறுவனர் சம்யுக்தா ஆதித்தன் ஆகியோர் கௌரவ விருந்தினர்களாக கலந்துகிட்டாங்க. இங்கே நான் பார்த்தவுடனே எனக்கு நினைவுக்கு வந்தது, நான் 67 ஆண்டுகளுக்கு முன்னாலே எங்கள் மாணவனாக வந்து சேர்ந்தேன் BA படிப்பதற்கு. அப்பொழுது இங்கே பெண்களை உள்ளே விடுவதில்லை, ஆண்கள் மட்டும்தான். அட்மிஷனுக்கு வர்ற பெற்றோர் கூட பிரின்சிபல் ரூம்லேருந்து அப்படியே போயிடணும், உள்ளே வரக்கூடாது. அப்படி இருந்த இடத்துல எனக்கு ஆயிரக்கணக்கான பெண்களை பார்த்ததுன்னு எனக்கு அந்த பழைய ஞாபகம் வந்துட்டு, இந்த அமைப்பு நான் தொடர்ந்து பல ஆண்டுகளாக வந்து கொண்டிருக்கிறேன். எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் கிருஷ்ணா ராதாகிருஷ்ணனை விடுவதில்லை, அழைப்பார்கள். நானும் நம்முடைய தமிழ்நாட்டு பெண்கள் இந்தியாவுக்கே வழிகாட்ட வேண்டும் என்று விரும்புபவன். காரணம், நாம் 2000-3000 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்த சமுதாயம் தமிழ் சமுதாயம். 2100 ஆண்டுகளுக்கு முன்னாலே திருக்குறள் எழுதப்பட்டது. அதிலேயே அவர் பெண்ணேற் பெருந்தக்க யாவுள என்றுதான் எழுதினார். அதைவிட பின்னாலே வந்த ஒரு கவிஞர், மங்கையராக பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டுமம்மா என்று குறிப்பிட்டார்கள். அப்படி இருக்கின்ற தமிழ்நாட்டில் நாம் ஒரு முன்னுதாரணமாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் உண்டு. அதற்கு அடிப்படையானது கல்வி. ஆனால் பொதுவாக பெண்களை பற்றி குறிப்பிடும்போது வீக்கர் செக்ஸ் என்று குறிப்பிடுவார் ஆங்கிலத்தில். ஒரு முறை காந்தியடிகள் சொன்னார், they may be weak in striking but strong in suffering என்று பெண்களை பற்றி காந்தியடிகள் குறிப்பிட்டார். ஒரு சமுதாயம் நிலைப்பதற்கும் ஒரு குடும்பம் நிலைப்பதற்கும் அது வளர்வதற்கும் அடிப்படையாக இருப்பவர்கள் பெண்கள் தான். இந்த கருத்தரங்கில் கலந்து கொண்ட விருந்தினர்கள் அனைவருமே மிக சிறப்பாக தங்களுடைய உரையை நிகழ்த்தியிருந்தாங்க. அதிலும் குறிப்பா சம்யுக்தா ஆதித்தன் வெற்றியை பற்றி பேசியிருந்தாங்க. வெற்றி என்ற வார்த்தைக்கு பல அர்த்தங்கள் இருக்கு. ஆனா மற்றவர்கள் என்ன நினைக்கிறாங்க என்பது முக்கியம் கிடையாது, நம்ம பற்றி நாம என்ன நினைக்கிறோம் அதுதான் முக்கியம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம நம்மை பற்றி மற்றவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு யோசிக்கிறத நிறுத்திடுங்க. இன்றைக்கு நம்மால எத்தனை பேர் மகிழ்ச்சி அடைஞ்சாங்க, இந்த கேள்வியை உங்களை நீங்களே கேட்டு பாருங்க. அதுதான் உண்மையான மகிழ்ச்சியை உங்களுக்கு கொடுக்கும்னு சொல்லியிருந்தாங்க. என்னுடைய பார்வையில் வெற்றி என்பதற்கான விளக்கம் இதுதான். இங்குள்ள அனைவரும் கண்டிப்பா ஒரு நாள் இந்த வெற்றியை அடைவீங்கன்னு நம்புறேன். இப்படி அனைவருக்கும் மகிழ்ச்சியையும் தைரியத்தையும் கொடுக்கும் விதமா சம்யுக்தா ஆதித்தன் பேசியிருந்தாங்க. Is when we start to realize what true fulfillment and true happiness is. And other than success, என்னோட definition of success. I have no doubt that each and every one of you will strive towards that success. Nandri Vanakkam, thank you.